வணக்கம். வெல்கம் டு த சேனல். வாழ்க்கையில் தோல்வி பயம் இல்லாத மனிதர்களே இல்லை. எல்லாருக்கும் தோல்வி பயம் உண்டு. உங்களுக்கும் தோல்வி பயம் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் தனியால் இல்லை. தோல்வி பயம்னா என்ன, அது எதனால் வருது, அதனால் வர விளைவுகள் என்ன, அதை எப்படி சமாளித்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் ஒரு சின்ன கதை மூலமாக பார்க்க போகிறோம். இப்போது கதைக்குள்ளே போவோம். அது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் 4 நண்பர்கள் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. 4 நண்பர்களுக்கும் காமனாக இருக்கிற ஒரு விஷயம் தோல்வி பயம். அந்த நண்பர்கள் தான் கதையோட நாயகர்கள். இப்போது அந்த நண்பர்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் விவரமாக பார்ப்போம். முயலுக்கு எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுலையும் பெரிய பயம் உண்டு. ஏன்னா அதோட முந்தைய தோல்விகள். அது ஏற்கனவே ஒரு முறை ஆமையோட போட்டி போட்டு தோத்ததுலேருந்து அதுக்கு எந்த முயற்சியை எடுக்கிறதுலையும் பயம் வரும். மறுபடியும் தோத்துட்டா அப்படிங்கிற பயம் அதை எந்த முயற்சியும் எடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தது. அடுத்த நண்பர் சிங்கம் அந்த காட்டோட ராஜா. பக்கத்து காட்டில் இருக்கிற ராஜாவை சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த காட்டுக்கும் ராஜாவாக ஆகிற வாய்ப்புகள் நிறைய இருந்தும் இந்த சிங்கம் அந்த முயற்சியை எடுக்காமல் இருந்தது. காரணம் இழப்புகள். இந்த சிங்கத்துக்கு ஒருவேளை அந்த சண்டையில் தோத்து போயிட்டா இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற பதவியும் போயிடும். அதனால் வர இழப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற தோல்வி பயத்தில் இதுவும் எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்தது. அடுத்த நண்பர் ஆமைக்கு எப்பவுமே தன் மேலே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எல்லாத்துலேயும் ரொம்ப மெதுவாக தான் இருக்கிறேன். வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில் நான் எப்படி வாழ்க்கையை ஜெயிக்கிறது, எனக்கு அந்த தகுதியே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம இந்த ஆமையும் இருந்தது. அடுத்த நண்பர் குரங்குக்கு நிறைய புதிய விளையாட்டுகளை கண்டுபிடிச்சு அதை செஞ்சு மற்றவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் இருந்தது. ஆனால் குரங்குக்கு என்ன பிரச்சனைனா, நாம் ஒரு முயற்சி எடுத்து அதில் தோத்து போயிட்டா நம்ம நண்பர்கள் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இந்த குரங்குக்கு. அதனால அதுவும் எந்த முயற்சியும் எடுக்காம அப்படியே இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த காட்டில் ஒரு ஓட்டப்பந்தயம் அறிவிச்சாங்க. இந்த 4 பேரும் தோல்வி பயத்தில் கலந்துக்க மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து இவங்க கிட்ட பேசி சம்மதிக்க வச்சுட்டாங்க. போட்டி நாளும் வந்தது. 4 பேரும் ஆரம்ப கோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. போட்டி ஆரம்பித்த உடனே எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க. முயல் கொஞ்சம் தூரம் ஓடிச்சு. உடனடியாக அதுக்கு முன்னாடி தோத்து போன அந்த நாள் அதோட கண் முன்ன ஒரு படமாக ஓடிச்சு. அதை நினச்சி பார்த்த அந்த முயல் பயந்து போய் அதற்கு மேலே ஓட முடியாமல் ஒரு ஓரமாக ஒதுங்கிடுச்சு. கொஞ்சம் தூரம் ஓடி இருந்த சிங்கமும் இந்த போட்டியில் தோத்து போனாலும் அதற்கு எந்த பெரிய பாதிப்பும் இல்லைன்னா கூட பொதுவான அதோட தோல்வி பயம் அதற்கு மேலே ஓட முடியாமல் செஞ்சிடுச்சு. அதுவும் ஓரமாக ஒதுங்கிடுச்சு. அடுத்து குரங்கு. வேகமாக ஓடிக்கிட்டு இருந்த குரங்குக்கு ஒரு கற்பனை. சுற்றி எல்லாரும் நின்று இதை பார்த்து சிரிக்கிற மாதிரியும், இது தோத்து போயிட்ட மாதிரியும், எல்லாரும் கேலியும் கிண்டலும் செய்கிற மாதிரியும் ஒரு கற்பனை. அதனால அதுவும் பயந்து போய் ஓரமாக ஒதுங்கிடுச்சு. ஆமை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு இடத்துல நின்று சிந்திச்சு பார்த்துது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ தெளிவு கிடைச்ச மாதிரி அந்த இடத்துல இருந்து மெதுவாக நகர ஆரம்பிச்சுது. மற்ற 3 நண்பர்களும் போட்டியிலிருந்து விலகிட்டதுனால இந்த ஆமை நகர்ந்து வெற்றி கோட்டையும் அடைஞ்சு ஜெயிக்கவும் செஞ்சுது. அப்படி அந்த ஆமை என்னதான் சிந்திச்சது, என்னதான் தெளிவு கிடைச்சது அதுக்கு, இதை இந்த கதையோட முடிவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கும் இந்த கதையில் வர காரணங்களில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு தோல்வி பயத்தை கொடுக்குதுன்னா அதை எப்படி சமாளித்து ஜெயிக்கிறது அப்படிங்கிற அந்த 3 டிப்ஸை இப்போ பார்ப்போம். டிப் நம்பர் 1. ஒருவேளை நீங்கள் எந்த முயற்சியை எடுத்தால் தோற்று போயிடுவோமோ அப்படின்னு தோல்வி பயத்தில் இருக்கிறீங்களோ, அந்த முயற்சியை நீங்கள் எடுத்து தோற்று போயிட்டா என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறத கற்பனை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பணம் நஷ்டம் வரலாம், பணத்தை இழக்கலாம், உங்கள் தொழில் முடங்கி போகலாம், உங்களுக்கு வேலை போயிடலாம், உங்களுக்கு அவமானமும் அவமரியாதையும் வரலாம், உங்கள் உறவுகளில் சிக்கல்கள் வரலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை கிண்டல் பண்ணலாம், உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பேப்பரில்
எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயிலாக எழுத முடியுமோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக இன்னைக்கே எழுதுங்க. இதுதான் டிப் நம்பர் 1. டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 1ல் என்னென்ன பாதிப்புகள் வரும்னு நீங்கள் டீட்டெயிலாக எழுதுனீங்கல்ல, அந்த பாதிப்புகள்லாம் ஏற்கனவே நடந்துடுச்சு, அப்படி பாதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கற்பனை பண்ணுங்க. அதை ரொம்ப திடமாக நம்புங்க. இது டிப் நம்பர் 2. டிப் நம்பர் 3. இப்போது நீங்கள் அதிகபட்ச பாதிப்புகள் ஏற்பட்டு பாதிப்படைஞ்ச அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உதாரணமாக ஒரு 20 லட்சம் ரூபாய் நஷ்டம் வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த நஷ்டத்திலிருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறத பிளான் பண்ணுவீங்க. அந்த பிளானை டீட்டெயிலாக எழுதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பாதிப்புக்கும் இது நடந்தால் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக எழுதி பாருங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபை கொடுக்கும். அதே மாதிரி இந்த புதிய வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சிகரமாக வாழறது, எப்படி சவால்களை எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு பேப்பரில் எழுதி பாருங்க. இப்படி எழுதும்போதே உங்களுக்கு ஒரு பிளான் ரெடி ஆயிரும். தோல்வி நடந்தால், பாதிப்புகள் நடந்தால் அதை ஈடுகட்டுறதுக்கான எல்லா பிளானையும் நீங்கள் இப்போது ரெடியாக வச்சுருப்பீங்க. இப்படி பண்ணி பாருங்க. உங்களுக்கு தோல்வி பயம் ஒருபோதும் வராது. தோல்வி பயத்தை வந்தாலும் அதை எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கான பிளான் உங்ககிட்ட இப்போ ரெடியா இருக்கு. மேலும் தோல்வி பயம் அப்படிங்கிறதுல தோல்வி அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு, பயம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு. இந்த உணர்வு தான் பாடாப்படுத்துறது. அந்த உணர்வை போக்கணும் அப்படின்னா தோல்விகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்வதற்கான அந்த திட்டம் இருந்தாவே அந்த உணர்வு தானாக பறந்து போயிடும். நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தோல்வி பயத்திலிருந்து கண்டிப்பாக உங்களால் வெளியில் வர முடியும். உங்கள் முயற்சிகளை தைரியமாக நீங்கள் எடுக்க முடியும். உங்கள் கோல்ஸை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போது அந்த கதையோட முடிவுக்கு வருவோம். அப்படி அந்த ஆமை என்ன தான் சிந்திச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை, இந்த போட்டியில் நான் கலந்துக்கிட்டாலும் தோக்க தான் போகிறேன், அதனால் இங்கே இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதோட பாதிப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு அது அந்த போட்டியில் கலந்துக்கிட்டதுனால தான், அதால் போட்டியை முடிக்கணும் அப்படி நினச்சதுனால தான் அந்த போட்டியில் எங்கேயும் நிற்காம முன்னேறி போய்கிட்டே இருந்தது. அதோட நல்ல நேரம் அதோட நண்பர்கள் யாரும் போட்டியில் இல்லாததுனால அது அந்த போட்டியில் வெற்றி கோட்டை அடைந்து ஜெயித்து விட்டது. நன்றி நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா please do share with your family and friends, and also please subscribe to this channel. Thank you.